புழல் நீர்நிலையிலிருந்து திறந்துவிடக்கூடிய நீர் வினாடிக்கு 500 கனஅடி என்ற விதத்தில் திறந்துவிடப்பட்டு வருகிறது. கொசஸ்தலை நோக்கி செல்லக்கூடிய இந்த தண்ணீர் தற்பொழுது வடபெரும்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான சாலைகளை ஆக்கிரமிச்சிருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதி வடபெரும்பாக்கம் பகுதி மாதவரத்துடைய சின்ன ரவுண்டானாவில் இருந்து நேராக செங்குன்றம் செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில் முட்டி அளவிற்கு இந்த தண்ணீருடைய பாய்ச்சல் இருக்கிறது. இந்த தண்ணீர் புழலிலிருந்து திறந்துவிடக்கூடிய தண்ணீராகும். இந்த தண்ணீர் அந்த புழலிலிருந்து வரக்கூடிய கால்வாய்கள் மூலமாக நேராக கொசஸ்தலை ஆற்றை சென்றடையக்கூடிய வகையில் இதனுடைய நீர்வழித்தடமானது இருக்கிறது. ஆனால் இந்த பகுதி நாம் பார்க்கக்கூடிய இந்த வடபெரும்பாக்கம் பகுதிகளில் இந்த நீர் செல்லக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு காரணமாக தண்ணீர் சாலைகளுக்குள்ளாக பெருக்கெடுப்பதாகவும் இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களால் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தற்போது இந்த தண்ணீர் முட்டி அளவுக்கு செல்வதனால போக்குவரத்துக்கு இந்த பகுதி முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மாதவரம் சின்ன ரவுண்டானிலிருந்து செங்குன்றம் நோக்கி சொல்லக்கூடிய இந்த சாலையில் ஏறக்குறைய 1.5 கிலோமீட்டருக்கு மேலாக தண்ணீர் முட்டி அளவுக்கு மேலாக ஓடுகிறது. இதன் காரணமாக இந்த பகுதிக்குள்ளாக போக்குவரத்தானது தற்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பகுதி முழுவதுமே கனரக வாகனங்களுக்கான ஒரு வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய பகுதி. கனரக வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்கும் அதே நேரத்தில் அந்த வாகனங்களுடைய பழுது நீக்குவதற்குமான ஒரு பகுதியாக அறியப்படுகிறது. இந்த பகுதிக்குள்ளாக நிறுத்தி வைக்கப்பட்ட கனரக வாகனங்களுடைய பழுது நீக்கும் இடங்களுக்குள்ளாக கூட தண்ணீர் அதிக அளவில் சூழ்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த சாலைக்குள்ளாக செல்லக்கூடிய முக்கியமான சாலையாக இருப்பதனால இதை கட்டாயம் பயன்படுத்தப்பட வேண்டியவர்களுக்கு இந்த சாலையை கடந்து செல்வது மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைந்திருக்கிறது. கனரக வாகனங்கள் மட்டும் 1-2 அவ்வப்போது இந்த பகுதி வழியாக செல்கின்றன. மற்றபடி எந்த வாகனமும் இந்த பகுதிக்குள்ளாக வருவதற்கு அனுமதியின்றி காவல்துறையினர் அதற்கு தடுப்பு அமைத்து வைத்திருக்கின்றனர். மேலும் இந்த பகுதிக்குள்ளாக செல்ல வேண்டிய குடியிருப்பு இருக்கக்கூடியவர்கள் நடந்து செல்கின்றார்கள். அவர்கள் நடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு இந்த முட்டி அளவிலும் தண்ணி இருப்பதனால அவர்கள் மிக பொறுமையாகவும் கவனமாகவும் நடந்து செல்கிறாங்க. குறிப்பாக இந்த தண்ணியோட வேகத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த தண்ணியோட வேகம் கால் முட்டி அளவில் இருக்கும்போதே தெரியுது. அதோடைய வேகம் ஓட்டம் என்பது சாலையில் ஓடக்கூடிய தண்ணி பெருக்காக இருக்குது. அதாவது முட்டி அளவில் அதோடைய வேகத்தை பார்க்குறோம். நான் தடுக்கும் போது எவ்வளோ தூரம் எகிரி அடிக்கிறது பாருங்கள். அந்த அளவுக்கு இந்த தண்ணியோடைய வேகம் முட்டி அளவுக்கு இருந்தாலும் பாய்ந்து செல்லக்கூடியதாக இருக்குது. இதனால் இந்த பகுதிக்குள்ளாக பொதுமக்கள் செல்வதற்கும் காவல்துறையினர் தடை வைத்திருக்கின்றனர். மேலும் 500 கனஅடி வீதம் இந்த தண்ணீர் திறந்தெடுக்கப்பட்டிருக்கனால தற்போது இந்த அளவு தண்ணீர் இருப்பதாகவும் திறந்துவிடக்கூடிய அந்த உபரிநீருடைய விகிதம் குறைக்கக்கூடிய நேரங்களில் தண்ணீர் வடியும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தாழ்வான இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் மூலமாக குறுஞ்செய்தியாக தண்ணீர் திறந்தெடுக்கப்பட்டிருப்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அவர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்தில் இது 3ஆவது தடவை வந்து தண்ணி வருது. ஒரு தடவை திறக்கும் போது 10 நாள் 20 நாள் வந்து தண்ணி வருது. இது இப்போது நேற்று நைட்லேருந்து தண்ணி வருது. வண்டி போகிறது வருது எல்லாமே கஷ்டம் தான். 2 வீலர்லாம் சுத்தமாக போக முடியல. இது கவர்மெண்ட் என்ன ஏதுன்னு பார்க்கணும். இல்லை காவா இப்போ நோண்டுறாங்க பார்க்குறான்றாங்க. ஆனால் ஒன்றுமே தண்ணி போன மாதிரி எதுவுமே தெரியல. பாருங்கள், இங்கேருந்து ஃபுல்லாகவே எல்லாமே ஃபேக்ட்ரி தான். எல்லாம் யாருமே வேலைக்கு போக முடியல, வர முடியல. இன்றைக்கி ஃபுல்லாகவே பாதிப்பு தான். இது இன்றைக்கியோட முடியாது. இன்னும் ஒரு 10 நாளுக்கு மேலே இது நீடிக்கும். இது மக்கள் தான் என்னென்னு கேட்கணும், கவர்மெண்ட் தான் என்னென்னு பார்க்கணும். இது நம்ம மாதவரம் சின்ன ரவுண்டானத்துலேருந்து ரெட்டில்ஸ் போகிறது முக்கியமான ரோடு இது தான். இது தண்ணி இது இன்றைக்கி 2ஆவது நாள் நிற்கிது. இதோட முடியாதுன்னு 1 வாரம் 10 நாள் மினிமமே ஆகும். போன வருஷம்லாம் இது ஒரு 15 நாளுக்கு மேலே இப்படி தான் நின்றுது. ஏன் நிற்கிதுன்னா என்ன பிரச்சனை? இது இந்த புழல் ஏரி திறக்கிறாங்கல்ல, இன்றைக்கி 500 அடி கனஅடி திறந்துருக்கன்றாங்க. ஆனால் இது திறக்கிறதுக்கு முன்னாலேருந்து நேற்றே தண்ணி ஏறிடுச்சு. ஆமாம். எவ்வளோ தூரம் தண்ணி நிற்கிது இந்த மாதிரி? இது இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தேக்க நிற்கிது. அங்கே ஒரு பிரிட்ஜு ஒன்று வரும். அந்த பிரிட்ஜு ஏகம் தாராளமாக தண்ணி நிற்கும். இன்னும் இங்கே தான் கொஞ்சம் முட்டி அளவு தண்ணி இருக்குது. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா இடுப்பளவு தண்ணி இருக்கும். ஏன் இந்த பக்கம் தண்ணி அங்கே சொல்லப்போனால் அந்த நீரோடைய வழித்தடங்கிறது அந்த பக்கம் தான் இருக்குது. சொன்ன அந்த பாலத்துக்கு தான் இருக்குது. ஆமாம். ஆனால் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தண்ணி வருது. ஏன் என்ன காரணம்? இது இந்த பக்கம் தான் வால்வு இருக்குது. இங்கே தான் புழல் ஏரி திறக்கிறாங்கல்ல, அது டேமோட இது மதகுன்றாங்கல்ல, அது இங்கே தான் இருக்குது. தண்ணி வர்றதுக்கு வழி எல்லாமே பில்டிங் எல்லாமே கட்டி முடிச்சிட்டாங்க. அதெல்லாம் தண்ணி போகிறதுக்கு எங்கே வழி இருக்குது? ரோடு தான் வழி. இப்போ அதுக்கு இப்போ இந்த மாதிரி தண்ணி போகுது இல்லையா, எவ்வளோ உங்களுக்கு அதெல்லாம் பாதிப்படையுது? இதோ நாங்கள் இப்போ இந்த தடவை மட்டும் 3ஆவது தடவை ஹோட்டல் லீவ் விட்றோம். போன தடவை 10 நாள் லீவ் விட்டோம். போனதுக்கு முந்தின வாரம் மழை வந்துச்சுல, அப்போது ஒரு 4 நாள் லீவ் விட்டுருந்தோம். இதோ இன்றைக்கே லீவ் விட்டோம். இன்னும் எத்தனை நாள் ஆகுதோ தெரில. கடையில் 2-3 பேர் தங்கியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாமே நஷ்டம்தான். எல்லாம் கொடுக்க தான் செய்கிறோம். இப்போ இந்த வருஷத்தில் இது எத்தனாவது முறை? இது 3ஆவது தடவை. இப்போது எப்போ வந்தது கடைசி இப்போ 10 நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை மழை வந்துச்சுல, இந்த புயல் வந்துச்சுல, அப்போவும் 1 வாரம் போல் தண்ணி நின்றுது. என்ன காரணம், என்ன சொல்கிறாங்க? எல்லாம் அரசு சரி பண்ணிவிடுவோன்றாங்க. இப்போ இங்கெல்லாம் டிராக்டர் வச்சு போன வருஷம் இப்போ போன மழைக்கு எல்லாமே அடித்தாங்க. இந்த தடவை இந்த டிராக்டர் கூட காணுமே.